ஆட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திமுக கூட்டணி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பேசினார். மொத்தம் 10,000 சேர்கள் போடப்பட்டிருந்தன. 6 மணியில் இருந்தே சேர்கள் நிரம்பி வழிய ஆரம்பித்தன. பலரும் இடம் கிடைக்காமல் வெளியே நின்றனர். இதெல்லாம் ஸ்டாலின் பேச ஆரம்பிக்கும் வரைதான். அவர் பேச ஆரம்பித்ததும் மொத்த காட்சிகளும் மாறின. சரியாக 7:30 மணிக்கு ஸ்டாலின் மேடை ஏறினார். 7:40க்கு பேச ஆரம்பித்தார். அப்போது அரங்கம் நிரம்பி வழிந்தது. என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியவில்லை. ஸ்டாலின் பேச ஆரம்பித்த 5வது நிமிடத்தில் இருந்து உடன்பிறப்புகளும் கூட்டணி கட்சியினரும் கொத்து கொத்தாக மைதானத்தை விட்டு கிளம்ப ஆரம்பித்தனர். ஸ்டாலின் பேசி முடிப்பதற்குள் மொத்த கூட்டமும் பறந்து விட்டது. 10,000 சேரில் வெறும் 500 சேரில் மட்டுமே ஆட்கள் இருந்தனர். மற்றபடி 9,500 சேர்கள் வரை காலியாகின. தான் பேசும்போது கட்சியினர் கொத்து கொத்தாக வெளியேறியதால் ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்தார். 35 நிமிடத்தில் உரையை முடித்தார். காலி சேர்கள் பறந்து விரிந்து கிடக்க ஸ்டாலின் ஆவேசமாக பேசும் காட்சிகள் வெளியாகி இப்போது அதிர வைத்துள்ளன. கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில சிட்டிங் அமைச்சர்களை சிக்கினது. இப்படி அதிமுக ஆட்சி அலங்கோலங்கள் அரசு குல்லாரி கூண்டல் எடுக்க மோசமான பாஜக மாநிலம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச, அது நல்லவர்கள் கூட பெண்கள் பாதுகாப்பா பேருந்துகளை கூட்டுப்பாளையம் என்கிறத பண்ண குற்றவாளிகளை ரிலீஸ் செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு மாவாத அரசு தான் பாஜக அரசு. காஷ்மீர்ல மாநிலத்தில் தான் நடந்தது.